ஹலோ நண்பா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் திஸ் இஸ் பரத் ஹியர். ஸோ எதுவும் பெருசாக கண்டென்ட்லாம் யோசிச்சு வைக்கல. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும் அப்படின்றது தான் ஒரு வீடியோட மோட்டிவே. ஸோ வேறு எதுவும் பெருசாக ஸ்கிரிப்டோ எதுவுமேலாம் எழுதி வைக்கல அண்ட் எதுவுமே யோசிச்சு வைக்கல. ஸோ ஜஸ்ட் ரேண்டம் டாபிக்ஸ் தான். ஸோ வாட் ஹேவ் டிட் அண்ட் என்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் வெல். ஸோ நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ ரீசெண்ட்லி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தேன் சிக்மங்களூர். இட் வென்ட் வெல். ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, பட் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காலேஜ் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருப்போம். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது. ஸோ நான் காலேஜ் டைமில் படிக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்க. எப்பயுமே மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். சின்ஸ் நான் ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருந்ததுனால ஸோ மோஸ்ட்லி மார்னிங் டில் நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்போம். ஸோ வெளில சுற்றுறது போகிறது அந்த மாதிரி இப்படி தான் இருந்துச்சு லைஃப். ஸோ ஆஃப்டர் தட் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என்டையர்லி அந்த சர்க்கிள் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. லிட்டரலி இப்போ பார்த்தோம்னா நம்ம க்ளோஸ்ன்னு நினச்சி டெய்லி நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்க கிட்ட இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம கால் பண்ணியே பேச முடியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னா ஸோ அதை அவாய்ட் பண்ணாமல், எதை பற்றியுமே யோசிக்காமல், செகண்ட் தாட்ஸ் எதுவுமே வராமல் ஸோ டேரெக்டாக பேசுங்க, போங்க. அண்ட் வந்து யார்கிட்டாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் பேசிடுங்க. லைஃப் இஸ் டூ சிம்பிள். நம்ம எதுவும் அவ்வளோ பெருசாலாம் பண்ணிட்டு கிளிக்க போகிறது கிடையாது. ஸோ சண்டை கிண்டெல்லாம் போட்டால் கூட போய் பேசிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு பட்சத்துக்கு மேலே போய் பார்த்தோம்னா நமக்கு பேசுறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ என்டையர்லி அந்த சர்க்கிள்ஸ் குறைய ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் தான் மோஸ்ட்லி. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், வேறு லொக்கேஷனில் இருக்கான், ஈவன் வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, சம்திங் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் எதையுமே யோசிக்காமல் அட்ட ஷார்ட் கிளம்பி போங்க. ஏன்னா திரும்ப அந்த வாய்ப்பு அமையுமான்னு தெரியாது. காசு என்றைக்கு வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் என்றைக்குமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் டாபிக்ஸ் நான் பேசலாம்னு இருக்கேன். பேசணும்னு தோன்றப்பெல்லாம் கண்டென்ட் போடலான்னு இருக்கேன். எனக்கு பெருசாக இதெல்லாம் போடணும் அதெல்லாம் போடணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போடலான்ட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் கண்டென்ட்ஸ் நான் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆராய்ச்சி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். பேசுகிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். ஸோ அன்டில் தென் எப்பயுமே கனெக்டடோடு இருப்போம். ஸோ எனிதிங் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். ஆர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் கூட பண்ணலாம். ஸோ அன்டில் தென் bye, see you in the next video. So என்ன content போடுவேன்னு தெரியாது, but I will be in touch with you guys. So bye.